பவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்தன் உட்கார்றான்ல அவன்கிட்ட தான் இருக்கும் நம்ம பவர். அந்த ரகம். வாய்ஸ் ஆர்மி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி ஏற்றாச்சு. இது எல்லாமே நம்ம காலையிலேருந்தே ஃபோனாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, எதோ ஓப்பன் பண்ணாலும் பார்க்குற நியூஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறது கிடையாது. என்ன இதை பற்றி பேச மாட்டியா, வேற எதை பற்றி பேச போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியுது. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அதை பற்றி பேசுவோம். ஓகே, நான் அதை பற்றி மெயின் டாபிக் நமக்கு அது கிடையாது. அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட், விஜய் அவர்களுடைய அடுத்த பிளான் என்ன, அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற பற்றி நான் டீட்டெயிலோட சுட நான் வந்திருக்கேன். இதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். ஒரு 4 கேட்டகிரியாக இந்த வீடியோ வந்து நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். மொதல் கேட்டகிரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் பதவி ஏற்றார் இல்லையா, ஸோ அதை பற்றியும் அவர் போட்ட அந்த 3 கையெழுத்து அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். எல்லாருமே உங்களுக்கு தெரியும் 3 கையெழுத்து என்னென்னு சொல்லிட்டு, அதில் என்னென்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். ரொம்பலாம் கிடையாது, ஷார்ட்டாக ஓகேவா. ஏன்னா 4 கேட்டகிரியாக பிரிக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக பார்க்கலாம். ஓகேவா, அந்த விஷயத்தை பற்றி முதல்லையும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கான ஹைலைட் எம்எல்ஏக்கள், அதாவது தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே பதவி ஏற்கிறாங்க. நாளைக்கு தான் தெரியும் நமக்கு யார் யாருக்கு எந்தெந்த துறையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது. அதை பற்றி பேச போகிறோம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளை மறுநாள் டே ஆஃப்டர் டுமாரோ வந்து சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான தேர்தல் வந்து நடைபெற போகுது. ரொம்ப 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 முக்கியமான டாபிக். வீடியோ வந்து பாருங்க. ஓகேவா, தமிழக வரலாற்றோட அரசியலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காலகட்டத்தில் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சபாநாயகர்னா யாரு, அவரோட ரோல் என்ன, அவரோட முக்கியத்துவம் என்னன்றத பற்றி, அந்த தேர்தல் நடக்க போகுது இல்லையா, யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, எல்லாத்த பற்றியும் ஆலோசனை போகிறோம். 4வது முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அடுத்து, அதாவது லேட்டஸ்டான அப்டேட், அடுத்த 48 மணி நேரத்துக்கான அப்டேட் வந்து என்னென்னன்றதெல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. என்னென்ன விஜய் அவர்கள் பண்ண போறாரோ அந்த விஷயம் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ தான் வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாய்ஸ் ஆர்மி கேங்கோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 1196 பேர் இருக்கோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம தான் யூடியூப்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலியாக கண்டிப்பாக சீக்கிரம் வர போகிறோம். வளவலன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய பாருங்கள். வாய்ஸ் ஆர்மி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து நான் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணல. நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகம். ஸோ அதனால் வந்து எல்லா ரிலேட்டிவும் வீட்டில் இருந்தாங்க. அதுக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்த்த கொடை எடுக்கிறது, முளைப்பாரி கொண்டு போகிறது, அப்புறம் கும்பாபிஷேகம், அது முடிஞ்சோடனே முதல் நாள் மண்டல பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த 3 நாளுமே ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட்டாக போயிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ எதுவுமே பண்ண முடியல. அது இல்லாமல் வீட்டில் ரிலேட்டிவ்லாம் இருந்தாங்களா, ஸோ அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே டோட்டலாக முடிஞ்சு ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் இந்த மாதிரி லாங் 3 டேஸ் கேப்ன்றது கண்டிப்பாக இருக்காது. இனிமேல் ஃபுட் அப்டேட்ன்றது வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய தமிழகத்தின் முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிபேட் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பதவியேற்றதும் தங்களோட கையெழுத்து, அதாவது அவருக்கு போட்ட கையெழுத்து, அந்த அறிவிப்பு எல்லாமே நான் வரவேற்கிறேன். ஆனால் எடுப்புலேயே வந்து நீங்கள் அரசியல், அதாவது போன ஆட்சியில் வந்து எங்க சுத்தமாக வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கஜானால எவ்வளோ காசு இருக்குன்றதே தெரியல, தொடச்சி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் குறை சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு வந்து எதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னா மனசு இருந்தால் போதும், கொடுக்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. மனசு தான் வேணும். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் டைமில் வெள்ளம் வந்தப்பெல்லாம் வந்து எங்ககிட்ட கையில் பட்ஜெட்டும் கிடையாது. ஒன்றிய அரசு வந்து எங்கள்கிட்ட பட்ஜெட் கட்டுறதுக்கு தரல. அந்த ஒரு ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன்லையும் மக்களோட நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்ல விஷயம்லாம் பண்ணோம். நீங்கள் வந்து எப்படி பண்ண போகிறீங்கன்றதை நான் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். நீங்களும் எங்களை மாதிரி நல்ல திட்டங்களை வந்து செயல்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பிப்ரவரி மாதமே நாங்கள் வந்து தமிழோட பட்ஜெட், அதாவது நிதி எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே நாங்கள் அறிக்கையில் விட்டுட்டோம். நீங்கள் அதுக்கப்புறம் தானே வந்து மக்களுக்கு அந்த இலவசம் தரப்போகிறேன், இந்த இலவசம் தரப்போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்ற மாதிரி எல்லாமே சொன்னீங்க. ஸோ வந்து நீங்கள் போன ஆட்சியில் வந்து இந்த மாதிரி கஜனால காசில் எல்லாமே வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டாங்க. 10 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி காரணத்தை காட்டி மக்களை வந்து ஏமாத்தாதீங்க, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் கூடிய விரைவிலே வந்து மக்களுக்கு வந்து என்ன மாதிரி நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணலாம் அப்படின்றத நுணுக்கங்கள்
நுணுக்கங்களை எல்லாம் வந்து எங்ககிட்ட இருந்து நீங்க கத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன், எங்களை மாதிரியே நீங்க செயல்படுத்துவீங்க நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க தாட்டனா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் மீ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றோன்னே அவர் பண்ண முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கையெழுத்து வந்து போட்டாரு. என்னென்னன்றது எல்லாத்தையுமே தெரியும். அந்த 3 கையெழுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்றேன், டீட்டெயிலாக சொல்றேன். இந்த 3 கையெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இப்போ ஆள போற இந்த 5 வருஷத்துக்கு மட்டும் கிடையாது, பின்னாடி அவர் மறுபடியும் ஜெயிக்க போறாருல, அதுக்கான முக்கிய காரணமா இந்த முதல் 3 கையெழுத்து அப்படின்றது அமைய போகுது. முதல் கையெழுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 யூனிட் இலவச மின்சாரம். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை குறிக்குது. உங்களுக்கே தெரியும், போன ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 100 யூனிட் ஃப்ரீன்றது கொடுத்தாங்க. அது 1 மாதத்துக்கு கிடையாது, 2 மாதத்துக்கு. அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா 100 யூனிட்ன்றது 1 மாதத்துக்கு போதுமான அளவு இருக்கும். ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் கரண்ட் பில் ரீடிங் எடுக்கிறதுனால மக்கள் வந்து அந்த 100 யூனிட்டை தாண்டி வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பே பண்ணி எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்றது மக்களுக்கு வந்து அது ஒரு சும்மா தானே, காசு வந்து அதுலேயும் போகுதில்ல. ஸோ அதை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா விஜய் அவர்கள் 200 யூனிட்டாக 2 மாதத்துக்கு ஃப்ரீ அப்படின்றத கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொது மக்களுக்கு, அதாவது ஒரு நடுத்தர மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது கையெழுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநில அளவிலான மகளிர் பாதுகாப்பு படை, சமூகத்தோட பாதுகாப்பை குறிக்குது. இந்த ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது மற்ற காவல்துறை மாதிரி கிடையாது. ரொம்பவே ஸ்ட்ரிக்டா பெண்களுக்கு வந்து எந்த ஒரு கொடுமையும் நேராம ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு மகளிர் பாதுகாப்பு படை. 24/7 பெண்கள் வந்து எந்த நேரம் கான்டாக்ட் பண்ணாலுமே குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆப் வந்து எல்லா பெண்களோட மொபைல்லையும் இருக்கிற மாதிரி வழிவகை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது. ஹை செக்யூரிட்டி கொண்ட SOS வசதி எல்லாமே இந்த ஆப்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டைம்னாலும் பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது அப்படின்னா இந்த SOS வசதி மூலயமா அந்த பெண்கள் எந்த லொக்கேஷன்ல இருக்காங்க என்னன்ற டீட்டெயில் எல்லாமே டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ வந்து எவ்ரி டைம் ட்ராக்கிங்கோட இருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள பெண்கள் வந்து எங்க போனாலுமே சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும் அப்படின்ற அஷூரன்ஸ் இது மூலயமா கிடைச்சிருக்கு. மூணாவது கையெழுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சிறப்பு பிரிவு, எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய ஒண்ணு. முக்கியமா இது யாருக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையினால போடப்பட்ட கையெழுத்து தான் இந்த 3வது கையெழுத்து. இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை வேரோட அறுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங் பாயிண்டை கண்டுபிடிச்சு இந்த ஸ்கூல் காலேஜ்ல இருந்தே இந்த போதைப் பொருளை ஃபுல்லா அழிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தடுப்பு சட்டம். உள்ளூர் அரசியல் தலையீடு எல்லாம் எதுவுமே இல்லாம டைரக்டா முதலமைச்சர் அவர்களுடைய கண்காணிப்புல இந்த ஆன்டி ட்ரக் யூனிட் அப்படின்றத வந்து கண்காணிக்கப்படும் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. ரகசிய புகார்கள் யாராவது எங்கேயாவது பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்காகவே வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதுல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், கம்ப்ளைண்ட் பண்றவங்களோட ரகசியம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் 100% வந்து காக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடை வந்து நீங்க இனிமே எதிர்பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா இந்த 3 கையெழுத்துமே முதல் கையெழுத்தானது ஏழை எளிய மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக உதவும். 2வது கையெழுத்து பெண்களோட சமூக பாதுகாப்பை உறுதி செய்யற வகையில் அமைஞ்சிருக்கு. 3வது கையெழுத்து அப்படின்றது இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக போடப்பட்ட கையெழுத்து. இதுதான் விஜய் அவர்கள் இந்த 5 வருஷம் ஆள போற ஆட்சி மட்டும் இல்லாம பின்னாடி அவர் இனிமே ஆள போற ஆட்சிக்கு எல்லாமே போட்ட முதல் அஸ்திவாரம். ஃபார் மீ கையெழுத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து என்னன்னா நாளைக்கான ஹைலைட்டு MLAக்கள் பதவி ஏற்பு விழா. தமிழ் சினிமாக்கள்ல வரக்கூடிய படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியோட நாளைக்கு வரப்போற காட்சின்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அமைய போகுது. அதை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். கடந்த 50 வருஷத்துக்கு மேலவே சட்டமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய பார்த்த முகத்தவே திருப்பி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இனிமே புதிய முகத்தை பார்க்க போறோம். அதுவும் இளைஞர்களோட முகத்தெல்லாமே நம்ம பார்க்க போறோம். விஜய் அவர்கள் சினிமால ஹீரோவா மாஸ் என்ட்ரி கொடுத்து எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா ஒரு முதலமைச்சரா நாளைக்கு சட்டசபைக்குள்ள வரும்போது அவரோட என்ட்ரி எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் நானும் தான். தற்காலிக சபாநாயகரா TVK கட்சியில இருந்து ஒரு மூத்த தொண்டர் வந்து, அதாவது மூத்த MLA ஒருத்தர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இது வந்து நாளை மறுநாள் வந்து தேர்தல் நடக்கும், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல். ஸோ அந்த டைம்ல வந்து வேற ஒரு ஆள் மாறிடுவாங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் டெம்பரவரியா இவர் ஒருத்தர் இருப்பாரு. நான் சொன்னேன் இல்லையா, தற்காலிக சபாநாயகரா ஒருத்தர் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்காருன்னு. அவருக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாளைக்கு பதவி பிரமாணம்ன்றதை செஞ்சு வைப்பாரு, அந்த ஒரு நாளுக்கு மட்டும். அதை தொடர்ந்து MLAக்கள் எல்லாருமே நாளைக்கு வந்து பதவி பிரமாணம் செய்ய போறாங்க. ஒருத்தருக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எல்லாமே நமக்கு போக போக தெரிய வரும். சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்த தொண்டர்களுக்காக இருந்தாலும் சரி, அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக இருந்தாலும் சரி, அப்படியே அவ்வளோ ஒரு உணர்ச்சிகரமான விஷயம்ன்றது இன்னைக்கு நடந்தது. எல்லாருமே உறுதிமொழி ஏற்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கடவுளின் சாட்சியாக என் மனசாட்சிப்படி அப்படின்ற மாதிரி எல்லாமே உறுதிமொழி அளிச்சாங்க. பட் இதோட தொடக்கம்ன்றது எல்லாமே நாளைக்கு தான் இருக்கு.
அந்த அவங்க சொன்ன சாட்சிப்படி, அதாவது கடவுளின் சாட்சிப்படி இருந்தாலும் சரி, மனசாட்சியின் சாட்சிப்படி இருந்தாலும் சரி, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நாளையிலிருந்து நம்ம பார்க்க போறோம். கூட்டணியோட பலமும் எதிர்கட்சியோட சோதனைன்னே சொல்லலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 எம்எல்ஏக்கள் சட்டசபையில் ரைட் சைடு அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியான டிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாமே உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த புது டீமுக்கும் ஆல்ரெடி ஆண்டுட்டு இருந்த இந்த பழைய டீமுக்கும் நடக்க போகிற வாக்குவாதங்கள்லாம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது நினைச்சாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நமக்கு கண்டென்ட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்க போகிறது இல்லை. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களை தொடர்ந்து முதல் வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜனா, அப்புறம் ஆனந்த் அவர்கள், அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள், இவர்களுக்கான இருக்கைகள் எல்லாமே இடம்பெற்றிருக்க போகுது. அந்த சட்டசபையில் முதலமைச்சருக்குன்னு ஒதுக்கப்பட்ட சேர்ல விஜய் அவர்கள் உட்காந்து அந்த கம்பீரமான பார்வை வந்து எல்லாத்து மேலேயும் படும்போது அவரோட ஆட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி வந்து கொண்டு போக போறாருன்றது எல்லாமே வந்து எனக்கு சொல்லவே முடியல. அவ்வளோ வந்து ஒரு, ஏன்னா புது கட்சி, புது இடம், புது மக்கள், புது முகம், புதுசாக வந்து எல்லாமே பண்ண போறாங்க அப்படின்றது வந்து எனக்கு உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எல்லாம் நான் தான் சொன்னேன், ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் இருக்க படத்தை விட இந்த காட்சின்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அமைய போகுது. அடுத்து பார்க்க போகிறது நாளை மறுநாள், டே ஆஃப்டர் டுமாரோ, ஜனநாயக போர் வர்சஸ் சபாநாயகருக்கான தேர்தல். தமிழ்நாட்டுக்கு எப்படி முதலமைச்சர் பதவின்றது ரொம்பவே முக்கியமோ அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு சபாநாயகர் அப்படின்ற பதவி ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த சட்டமன்றத்தில் சபாநாயகர்ன்ற பதவி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே ரோல் பண்ணக்கூடிய ஒன்று. நாளை மறுநாள் நடக்கக்கூடிய இந்த சபாநாயகர் தேர்தல் அப்படின்றது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சட்டமன்றத்தில் நடுவர், அதாவது இவர் தான் வந்து அம்பையர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிக்கெட் மேட்ச்ல எப்படி நடுவரோ அதே மாதிரி சட்டமன்றத்தில் இவர் தான் நடுவராக செயல்படுவார். இவர் வந்து ஆளுங்கட்சிக்கும் ஆதரவாக இருக்க மாட்டார், எதிர்கட்சிக்கும் ஆதரவாக இருக்க மாட்டார். இவர் தான் டிசிஷன் எடுப்பதே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு எப்படி முதலமைச்சர் முக்கியமோ சட்டமன்றத்துக்கு இவரு ரொம்ப முக்கியம். இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் யார் பேசணும், ஆளுங்கட்சி பேசணுமா எதிர்கட்சி பேசணுமா அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதும், யாரோட பேச்சுக்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறதும், யார் பேசுறது கரெக்டிலோ நீ பேசுறது சரியில்லை முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லி வெளியில போ சொல்றதும், இந்த மாதிரி முக்கியமான முடிவு எல்லாமே எடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சபாநாயகர். அவர் தான். இவர் சொல்றதை கேட்டு தான் எல்லாருமே நடந்தாகணும். இப்போ வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு தடையில்லாத ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இந்த சபாநாயகர் அப்படின்றவர் ஆளும் கட்சி, அதாவது டிவிகே கட்சியிலிருந்து யாராவது ஒரு மெம்பர் போய் உட்கார்ந்தா மட்டும்தான் அவங்களுக்கு சாதகமா எல்லாமே நடக்கும். அதனால விஜய் அவர்கள் கட்சியிலிருந்து சபாநாயகரா யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றது கட்டாயமா அவசியம். இப்ப விஜய் அவர்கள் என்கிட்ட தான் 108 பேர் இருக்காங்க, நான் என்ன சொல்றேனோ, நான் யாரை சொல்றேனோ அவங்க தான் சபாநாயகரா உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாரா, இல்ல ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வரக்கு காரணமா இருந்த கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாராவது ஒருத்தர் போய் சபாநாயகரா உட்காருவாங்களா அப்படின்றதுதான் ஒரு விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுல வந்து ஒரு சிக்கலான விஷயம். வழக்கமா சபாநாயகர் தேர்தல் அப்படின்றது நடந்தது அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தரும் டிஎம்கேல இருந்து ஒருத்தர் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து முக்கியமானவங்க வந்து சபாநாயகராக நிற்பாங்க. எம்எல்ஏக்கள் எல்லாமே ஆதரவு தெரிவித்து அந்த நடுநிலையான ஆள் யாருன்ற மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்கள் புதிய கட்சின்றனால எல்லா எம்எல்ஏக்களும் யாருக்கு வந்து ஓட்டு போட்டு சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க, கரெக்டான ஆளை சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதான் முக்கியமான கொஸ்டின். விஜய் கட்சி எம்எல்ஏவா இருந்தால் கூட அவங்க வெளிக்கட்சி எம்எல்ஏக்கள், அதாவது கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு வந்து யாராவது ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக மாறிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. சபாநாயகர் ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது கட்சி மாறிட்டாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து 2 சீட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து நான் இதுலேருந்து விளைவிக்கிறேன், இல்லை வந்து நான் வேறு கட்சியோட போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த முடிவு எடுக்கனாலும் இவர் வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். இவர் நினச்சார் அப்படின்னா அந்த எம்எல்ஏ சீட்டை கூட கேன்சல் பண்ணுற அளவுக்கு அதிகாரம் அப்படின்றது இந்த சபாநாயகர்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேர்ஃபுல்லான மூவ் வந்து பண்ணுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்கலாம். என்ன நடக்கும்ன்றத நாளை மறுநாள் தேர்தல் நடக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்டாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த் அவர்களுக்கோ இல்லை காங்கிரஸ் சைட்லேருந்து யாராவது ஒருத்தர் சபாநாயகராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த முடிவை பொறுத்து தான் வந்து அடுத்த தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த அளவுக்கு 5 வருஷம் ஸ்ட்ராங்காக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றது அவங்க இருக்க போகுது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு இதுதான் ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்கும். எல்லாரும் இதை பற்றி தான் பேசுவாங்க. என்னோட கணிப்புப்படி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாரும் பேசுகிற மாதிரியே வச்சுக்கோவேன். ஆனந்த் அவர்களோ இல்லை வந்து காங்கிரஸ் கட்சி சைட்லேருந்து யாரோ ஒருத்தர சபாநாயகருக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகபட்சம் டிவிகே சைட்லேருந்து தான் யாராவது வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆக மொத்தத்தில் சிம்பிளாக சொல்ல போனால் முதலமைச்சராக பதவி ஏற்றது அப்படின்றது வந்து டாஸ் போட்டு காயினை ஜெயிச்சு மேட்சை நம்ம பக்கம் திருப்பின மாதிரி தான். ஆனால் இந்த சபாநாயகர் சீட் யாருக்கு கிடைக்குதோ அதை பொறுத்து தான் பவர் பிளே அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து நல்லா
விளையாடுறாங்க அப்படின்றது அமையும். அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதும் கிடைச்ச லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைமை செயலக அதிகாரியை சந்திச்சதாகவும் டிஜிபி அதிகாரியை சந்திச்சதாகவும் அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையுமே சந்திச்சதாகவும் சொல்லப்படுது. இவங்க எல்லாத்தையுமே சந்திச்சு விஜய் அவர்கள், அதாவது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் அப்படின்றது போயிருக்கு. விஜய் அவர்கள் வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு வார்னிங் அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தலைமை செயலாளர் அதிகாரி அவர்கள்ட்டையும் டிஜிபி அதிகாரி அவர்கள்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோ பாலிட்டிக்ஸ் இன்டர்ஃபேசஸ், அதாவது வந்து எந்த ஒரு அரசியல் தலையீடுமே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுன்றது இருக்காது. காவல்துறை வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுங்க. ஆளும் கட்சியான டிவிக்கே வந்து உங்களுக்கு எந்த வித இடையூறுமே தராது. நீங்கள் உங்களோட சுதந்திரத்தை காட்டுங்க, நல்லபடியாக செயல்படுங்க, நாங்கள் எந்த ஒரு தலையீடும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிவிகே கட்சி தொண்டர்களுக்காக இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும், டிவி கட்சியை சேர்ந்த ஆளும் கட்சியை சேர்ந்த யாராக இருந்தாலும் காவல்துறைகளுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரோ இன்டர்ஃபேஸ் பண்ணி அதை பண்ணுங்க இந்த பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸோ எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்னிங் அப்படின்றத கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் இலக்கு அப்படின்றத வந்து ஒன்று நிர்மிச்சிருக்காரு. அதாவது 100 days டெட்லைன் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலுவையில் உள்ள மக்களுடைய ஏதாவது அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த மனுலாம் கொடுத்து அவங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறாமல் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே வந்து 100 நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எனக்கு முடிச்சு நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். மக்களுக்கு வந்து நான் பதில் சொல்லணும், எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நேரடி புகார் அமைப்பு, அதாவது மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து கீழே இருக்க அதிகாரிகளோட வந்து முடிஞ்சிடாம முதலமைச்சருக்கு வந்து டைரக்டாக தெரிகிற மாதிரி அதுக்கான ஒரு ஸ்பெஷல் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. மக்கள் யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த புகார் வந்து எத்தனை நாட்களுக்குள்ளார முடிக்கப்பட்டுச்சு அப்படின்ற டேட்டா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து டைரக்டாக கண்காணிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதார சீரமைப்பு, ஆல்ரெடி போன ஆட்சியில் வாங்கி வச்ச கடன், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடன், இது எல்லாத்தையுமே வந்து வெள்ளை அறிக்கைன்றது மூலயமா வெளியிடப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வெள்ளை அறிக்கையை பேஸ் பண்ணி இனிமேல் இந்த 200 யூனிட் மின்சாரம்லாம் ஃப்ரீ தரப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காருல. இந்த மாதிரி பல திட்டங்கள்லாம் வந்து அவர் அறிவிச்சிருக்காருல, அதெல்லாம் வந்து எப்படி வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா என்னோட ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஏதாவது திருட்டுத்தனமோ ஊழலோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வெளியில் தூக்கி எறியப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்கோட இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. அதாவது விஜய் அவர்கள் பதவியேற்றனே கோட்டைக்குள்ள வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் போகிற வேகம் அப்படின்றது ஒரு ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஜெட் வந்து எவ்வளோ வேகத்தில் கண்டினியூஸ் ஆக போகுது அப்படின்றது. என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக காவல்துறைக்கு விஜய் அவர்கள் கொடுத்த இந்த முழு சுதந்திரம் அப்படின்றது தமிழகத்தை எந்த அளவுக்கு மாற்ற போகுது அப்படின்றதான் ஒரு பெரிய கொஸ்டின். இது வரைக்கும் இருந்த அதிகாரிகள் எல்லாமே டைரக்டாக கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஆனால் இனிமேல் காவல்துறை அப்படின்றது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எந்த மாதிரி இந்த முடிவு அப்படின்றது அமைய போகுதுன்றது தெரியல. உங்கள் தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சினிமா தேட்டர் ஸ்க்ரீனில் பார்த்து அதிரடியே விஜய் இப்போ நிஜ வாழ்க்கையில் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. 200 யூனிட் மின்சார இலவசம் அப்படின்றதுலேருந்து போதைப் பொருள் தடுப்பு அந்த சட்டத்துக்கான கையெழுத்து போட்டது வரைக்கும் எல்லாமே வந்து செயல்படுத்தும் போது வந்து எந்த அளவுக்கு வேகமாக நடக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். கூடிய விரைவிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அரியணையில் உட்கார்ந்துருக்கும் போது எந்தெந்த மாதிரி வாக்குவாதம்லாம் எதிர்க்கட்சி கூட நடக்க போகுது, இவர் எந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க போகிறாரு அப்படின்றது எல்லாமே பார்க்கறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்களோ அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நீங்களும் வாய்ஸ் ஃபார் மீ கேங் கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.